கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு வருகிறேன். சொல்வின் மரக்குடனை வைத்து காத்துக்கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுதி உள்ளவனாக இருக்க உதவி செய்யும். அதற்கேற்ற ஜீவியம் செய்ய உதவி செய்யும். மூலம் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல். பரிசு கொடுக்கிற தெய்வம். ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள். நீங்கள் பரிசு பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். கொரிந்தியரில் அவர் எழுதுகிறார். ஆகவே ஆண்டவர் பரிசு கொடுக்கிறவர். அவருக்காக எடுத்த பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன், அநீதி உள்ள தேவன் அல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எடுக்கிற பிரயாசம், சுவார்த்தியா இருந்தாலும் சரி, ஊழியராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்காக ஒருவர் பிரயாசப்படுவாரானால் அவருக்கு ஆண்டவர் வெகுமதி கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். நாம் உடனே இந்த உலகத்திலே எல்லாம் கிடைக்கும் நினைத்தா ஏமாந்து போய்விடும். ஏற்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றார். 1 கொரிந்தியர் 15 இன்மைக்காக மாத்திரம் 16 நினைக்கிறேன் வசனம் எடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவளாயும். எதற்காக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? எதற்காக நாம் ஊழியம் செய்கிறோம்? எதற்காக ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறோம்? உலக மனிதர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையில் அவர் சிந்தின கிருபாதார பலி. அதுதான் நம்மளை வித்தியாசப்படுத்தும். நம்மளை விட திறமையானவர்கள், நம்மளை விட ஞானமுள்ளவர்கள், தத்துவ ஞானிகள், நம்மளை விட ஐஸ்வர்யவான்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபாதார சிலுவை. அந்த சிலுவை இல்லை என்று சொன்னால் நாமும் ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் 1 பேர்ல சொல்லும்போது என்ன சொல்ற? நீங்கள் பொன்னினால் மீட்கப்படாமல்
1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த அறிவு இருக்குதா? ஆவிக்குரிய அறிவு இருக்குதா? நான் மீட்கப்பட்டோங்கிற அறிவு இருக்கா? அதுவும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நான் மீட்கப்பட்டோங்கிற அறிவு இருக்கிறதா? இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இருக்க 1 Corinthians 6:20 எல்லாம் இருக்கிறது. பக்கம் 132. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய சர்வத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. கிரயத்துக்கு விலைக்கு வாங்கியிருக்காருயா, அது சாத்தானம் இல்லை. ரட்சிப்பு இலவசம், மலிவானது அல்ல. மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அது தேவனுடைய ஆதி கிருபை. ஒரு சுவிசேஷம் ஒரு தனிப்பட்ட மனிதனையோ ஒரு குடும்பத்தையோ தேடி வருகிறது என்றால் தேவ கிருபை அவனை தேடி வருகிறது என்று அர்த்தம். இன்னொரு விதத்தில் தேவன் அவன் நாடி வருகிறார் என்று அர்த்தம். ஒவ்வொரு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கிரயத்துக்கு வாங்கி வச்சிருக்கார். நாம் அவருடைய சொத்து. தொட்டு கொடுத்து வாங்கி நீங்க வீட்டில் ஒரு பொருளை வைத்திருந்தா அதுக்கு மேல் உங்களுக்கு உரிமை உண்டு. அதை உங்களுடைய விருப்பம் போல நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதே போல ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிற இந்த உணர்வு இருந்தா தவறு செய்ய மாட்டோம். தெய்வீக பயத்தோடு பக்தியோடு வாழ பழகுவோம். ஆனால் தான் அவர் சொல்றார், ஆகியால் தேவனுக்கு உடையவள் ஆகிய நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து யார்? 1 Corinthians 3:23. 1 Corinthians 3:23. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உன்னத நிலைமையை ஆண்டவர் தமது ரட்சிப்பினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல. ஆனால் தான் சொல்ல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாகிறார். என்னுடைய பேச்சு தகுதியா இருக்கா? என்னுடைய நடக்கை தகுதியாயிருக்கிறா என்று ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை நிதானிப்பான். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க அவன் விரும்ப மாட்டான். உலகத்தவனை போல அவன் வாழ விரும்ப மாட்டான். ஆனால் தான் தீமத்துக்கு போதும் என்கிற மனதோடு கூடிய பக்தி விருத்தியை மிகுந்த ஆதாயம். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண விரும்புவான். சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புவான். தேவனை பகைக்கிறவளோடு ஐக்கியம் வைக்காமல் தேவனுக்கு பிரியமானோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்வான்.
அவை நாம் யாருடையவர்கள்? அவருடைய நாமத்திற்காக நாம் வாழும்போது அல்லது நம்மால் இயன்ற ஊழியத்தை செய்யும் போது தேவன் அதுக்கு பிரதிபலன் கொடுக்கிறவராக இருக்கு. இந்த ஆவிக்குரிய அறிவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தால்தான் நாம் தப்பி பிழைப்போம். இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம், பெருந்திரள் கூட்டம் போத எதுக்கு கேளுங்க? எனக்கு வேலை கிடைக்கணும், என் மகளுக்கு கல்யாணம் முடியணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், என் கடன் பிரச்சனை நீங்கணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு ஆடிக்கார் வேணும். அங்க போயிற கூட்டம் ஏதாவது ஒன்று உண்மையாக நான் ரட்சிக்கப்படணும்னு போகுதா? கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெறணும்னு இம்மைக்காக மாத்திரம். நீங்க இம்மைக்காக தேட வேண்டாம் வேதம் சொல்லல. வசனத்தை தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. நான் வேலைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை தேடினேன் 1975. நான் அவர்தான் கடவுள்னு தேடி ரட்சிப்பாது இயேசுவை ஏற்றுக்கொள்ள அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை தான் வேணும். வேலை தந்த இல்லைன்னு சொல்ற. ஆனால் அந்த ரட்சிப்பை அனுபவித்த பிறகு எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் தவறை நாம் செய்து விட்டோம் என்று இன்றைக்கும் நான் வருத்தப்படுறேன். எது முக்கியம்? தேவனிடத்திலே வேலை தேடுவது தவறு அல்ல. தேவனிடத்திலே கடன் நீங்க கேட்பது தவறு அல்ல. கர்த்தரிடத்திலே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்பது தவறு அல்ல. என் 5 அப்பா 2 மீனை கொண்டு 1000 பேர் அவர் போஷிக்கல. வழியிலே அவர் சோர்ந்து போவார்கள். 3 நாள் உட்கார்ந்து அவர் என்ன பேசினாரோ 3 நாள் வேதத்தில் அது சொல்லப்படாது. அவருடைய அருள்மொழி, அவருடைய வார்த்தைகள், கிருபை உள்ள வார்த்தைகள் சொல்லப்படல. 3 நாள் கேட்டாலும் சரீரத்துடைய தேவை என்னதென்று கர்த்தர் அறிந்திருந்தார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தால் அவளை போஷித்தார். எலியா ஊழியக்காரர் தான் தீர்க்கதரிசி. பட்டினி போட்டாரா? கெரிதாட்டண்டை போய் உட்கார், காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். யாரை கொண்டும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். எலியாவின் தேவன் நம்முடையது. அடுத்தது தண்ணீர் வந்து போயிட்டு கைவிட்டாரா? ஒரு பொழுதும் கைவிடுகிறார். ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன். அங்க பேசிட்டு தான் இங்க சொல்லுவார். விதவிட்ட சொல்லியிருப்பாரு. எப்படி பேசினாரோ, சொப்பத்தன பேசினாரோ, தரிசனத்தில் பேசினார். ஊழியக்கார வருவ, அவனை நீ போஷிக்கணும். அங்க பேசிட்டு தான் எலியா கிட்ட சொல்றார், நீ போ சாரி பார்த்து அங்கே போஷித்தார். நல்லாண்டு அவர் கைவிட்டாரா என்றால் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிற நம்முடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் அவரை மகிமைப்படுத்த இம்மைக்காகவும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படி? அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால்
கவலைகள்லாம் வைத்து கண்மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ சமநிலை பிரமாணம் தான். ஒரு பக்கமா கொண்டு போறதாக. நீ என்னை தேடி என் வழிகளில் நடக்கும் போது, தேவன் வழியில் நடக்கும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறத நீங்க கற்றுக்கொள்ளணும்னா, திருஷ்டாந்தங்களில் யோசபாத் ராஜா, எசேக்கியா ராஜா ரெண்டையும் படிச்சுப்பார். தேவனால் உண்டான பயங்கரம் யோசபாத்தை சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுத்தார். தேவனை அறியணும்னு சொன்னா, தேவன் எப்படி கிரியை செய்வார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டிலே சாந்தமாக தேவன் அவரை பின்பற்றின ஒருவரை அவர் கைவிட்டார். எரேமியா வாசிப்பார், அதெல்லாம் மிக அழகாக சொல்லுவார். அதுபோலதான் இங்க வரும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பரிசு கொடுப்பேன். இந்த பரிசு உடைய வெளிப்பாடு எனக்கு இல்லை. ஈவன் சக்மிஸ்லர் கூட இதை தெளிவாக சொல்ல இயலவில்லை. சக்மிஸ்லர் மிகப்பெரிய வேத பண்டிதர். வெளிப்படுத்த விசேஷத்தை அவ்வளவு ஆழமாக விவரித்து சொல்கிறவர். 28 எபிசோடு போட்டிருக்கார். ஒரு எபிசோடு 1 மணி நேரம். எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு. இல்லை, நான் உங்களுக்கு ஜெயம் கொள்கிறவனுக்கு முதலாவது என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயம், பல்லவத்தில் ஆலயம் இருக்குல்ல, பல்லவத்தில் ஆலயம் திறக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. முதலாவது நம்மளை நிலை நிறுத்துவார். இரண்டாவது அவர் சொல்லியிருக்கார், அது நின்று அவன் ஒரு காலம், ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பிடுங்கப்படாத ஆணியாக உன்னை கடாகுவே. யாரும் பிடுங்க முடியாது. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை உறுதியாக ஒரு இடத்துல என்ன செய்வார், கடாவி வைப்பார். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு கடந்த 40 வருஷமா என்ன அப்படியே உறுதியா வைக்கதான் செய்திருக்கிறார். ஏசாயா 22, 23 பக்கம் 826, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டாந்து நாட்டிட்டா யார் சார் பிடுங்க முடியும்? உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். இதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் சபையில நாட்டுவார், கிறிஸ்துவுக்குள் நாட்டி வைப்பார். எத்தனை எதிர்ப்பு, எத்தனை போராட்டம் வரட்டும், அது ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன, இன்னைக்கு அப்படிதான் அசைக்க. ஆண்டவர் அதை நின்று அவன் ஒரு காலம் நீங்குவது. ஆண்டவர்களை கொடுத்துட்டு நம்ம ஆட்கள் மனுஷன் மாதிரி திரும்ப கொடுக்கிறவர்கள் கொடுத்தது கொடுத்ததுதான். நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். அதுலதான் ஏற்ற தாழ்வு வரும். ஆகவே தேவன் கொடுத்ததை பாதுகாத்து கொள்ள தெரியும். அதான் முந்தின வசனம் இருக்கு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அடுத்தது என்ன கொடுக்கிறார்? என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன்.
என் தேவனுடைய நாமத்தை அப்படின்னு சொல்லும்போது சக்மிதுலர் அவர்கள் சொல்லுகிறது, சொல்றது நான் எடுத்து சொல்றேன், நமக்கு வெளிப்பாடு கிடைத்தது. எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின் பின்பாகம் 1028. அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மான்னா என்னது? என் தேவனுடைய நாமத்தையும் புதிய தேவன் நாமத்தையும் சொல்லும் போது அவர் இப்படி சொல்றார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த யெகோவா ஷம்மாங்கிறத எப்போ சொல்றார் தெரியுமா? நம்ம கூப்பிடுறோம் யெகோவா ஷம்மான்னு ஆண்டவர். இந்த புதிய எருசலேம் இறங்கி வரும்போது எங்கிருந்து இறங்கி வருது? புதிய எருசலேம் இப்ப இருக்க எருசலேம் இல்லை. வெளிப்படுத்தினர் 21:1-2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியை ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 10ஆம் வருஷம் பெரிதும் உயரமான ஒரு பருவத்தின் மேல் நாவில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் சொல்லிட்டு அதை பத்தி கீழே வர்ணிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அடிப்படை நம்பிக்கை உடைய வாழ்க்கை, மரணத்தின் மேல் நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, நித்தியத்தை குறித்த உறுதியான அசைக்கப்படாத நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. இது எப்பொண்டு எருசலேம் இறங்கி வருகிறது என்றால், முந்தின இப்ப இருக்க வானம் பூமியும் அழிந்து போகும், சமுத்திரமும் இருக்காது. இதுக்கு முந்தின அதிகாரம் 20 எடுத்து வாசித்து பார்த்தால் 14ஆம் வசனம் 20-14, அப்பொழுது மரமும் பாதாளமும் அக்கினி கடலை தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அடுத்த வாதிங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில். அதான் ரட்சிக்கப்பட்டோன்னு நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுது. ஒரு கேரண்டி கொடுக்க, நீ நித்தியத்துக்குரிய ஒழுங்க வாழ்க்கை நடக்கு. புரியுதா? வசனம் தெளிவாக இருக்கு. இது தள்ளப்பட்ட பின்பு அக்கினி கடலில் மரணமும் பாதாளமும் தள்ளப்பட்ட பின்பு நான் இப்பொழுது இருக்கிற வானம் பூமியும் அகன்று போய்விடும், சமுத்திரம் இருக்காது. கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாகும்.
அந்த புதிய வானம் புதிய பூமியில தான் அந்த மகிமை அடைந்த எருசலேம் இறங்குவார். புரியுதா? எல்லாம் வேதத்துல தெளிவா சொல்லி இருக்கு. நாம இதை விட்டுட்டு மேலையும் கீழையும் குதிச்சுக்கிட்டு ஏத்துக்கிறது வாரான்னு சொல்லிட்டு வேறெல்லாம் அநியாயத்தையும் அநீதியும் செய்துக்கிட்டு அன்பில்லாம வாழ்ந்து மனித நேயம் இல்லாமல் வாழ்ந்து சுய இஷ்டத்தின்படி காரியங்களை செய்து தேவன் கொடுத்திருக்க ரட்சிப்பை காத்து கொள்ள தவறினால் ஜீவபுஸ்தலிருந்து பேர அவரே கிறுக்கி போடுவார். புரியுதா? நான் ரட்சிப்பு நமக்கு தேவன் கொடுத்த உத்தரவாதம். கிறுக்கி போடுவார்கள். எல்லாம் சும்மா சொல்லாதீங்க சார். அதுதான் எங்க வேதத்துல எவ்வளவு அன்புள்ள தெய்வம். கண்ணீர் விட்டா உடனே பதில் கொடுக்கிறேன். அருணாதர் மனதுருக்கத்தில் மகத்துவம். அவரை போய் இப்படி பேர்த்தீங்கள கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? வெளிப்படுத்தல் 3:5 யாருக்குன்னு சொன்னதான். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வத்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகம் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட. எழுதுறதும் அவர் தான், கிறுக்கி போடுறதும் அவர். தெய்வீகத்தை புரிந்து கொள்ளணும். ஏன் நாம பக்தியா இருங்க, நற்கிரியை செய்யுங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, ஒருவர் அன்பாக இருங்க, உண்மையாக இருங்க, ஆவின் கனி உடையவர்களாக இருங்க, திவ்ய சுவாபம் உடையவர்களாக இருங்க எல்லாம் சொல்றது இருக்கு. எதுக்குதான் வேற இருக்கும்? இவர் திரும்ப திரும்ப அதான் ஒரு வல்லவன், ஒரு அற்புதம் நடக்காமல இருக்கு. நடக்கலாம், அது வாடுக்காம நடக்க எல்லாம் ஒரு தொட்ட பொத்துன்னு எல்லாரும் விழுதாங்க. சொன்னார் பெரிய அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு நீங்க அசந்திருக்கீங்க. போட்டது அப்படியே டச் பாரு, அப்படியே கைக்கிட்ட தூக்கி அப்படியே போடுவாரு. அவன் அப்படியே பறந்து அங்க போய் விழுவான். அப்படின்னு நான் வாரேன், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆவியானவரை சார்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன தேவம். ஆவியானவரை இது உம்மால் உண்டான நடக்கும், உம்மால் உண்டாகலன்னா இது நடக்கக்கூடாது. ஒரு பெரிய ஊழியர்கள் கூடத்தில் உட்கார்ந்து டச் ஆகுது, டொச் ஆகுது. 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியாம அவர் திணறி ஒழுங்கா சுவிசேஷத்தை சொல்லிட்டு போக வேண்டியதான். ஸ்லைனிங் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அங்க வேலை செய்யாதபடிக்கு ஆவியானவர் தடுத்து வச்சிருக்காரு. முடித்தோண்ட என்ன சொன்னார், ஐயா இன்னைக்கு ஒண்ணு நடக்காது, ஒழுங்கா சுவிசேஷத்தை சொல்லிட்டு 2 நாள் ஒழிஞ்சிட்டோம் போக சொல்ல. பிறகு பேசினார் பாருங்க, சுவிசேஷம் அந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. அப்படி பேசினாரு. கடைசி நாள் ஆண்டவர் அவ்வளவு வல்லமையாக கிரியேற்று. எது? ரட்சிப்பு. அந்த கூட்டத்துல கூணன் நிமிந்தா, இந்த கூட்டத்துல வீழ்ச்சால் நடந்தா எல்லாம் கர்த்தர் செய்வார்கள். நீங்க அங்க டச்சு டொச்சுன்னா என்ன சொல்ற? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ பழகிக்கொள்.
அவர் கரெக்டா நடத்துவார். அதனால்தான் திரும்ப 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 நாங்க உங்களுக்கு சொல்லிட்டே. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழி ஒன்று. அந்த வழிக்குள் நாம் நம்மை வைத்துக் கொள்வோமானால் நன்மையும் கிருபை என்னை தொடரும். வேலை வேணுமா வரும், திருமண காரியம் வேணுமா மாப்பிள்ளை தேடி வருவார், வீடு கட்டணுமா உனக்கு வாங்கி என் கையில துட்டு இல்லாட்டும் கட்டி தரான், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் கட்டி தருவார். உடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானம் படித்தார். ஈசா கூட அபிமலேக்கு போய் சமாதானம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை 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 போராட்டம் ஏன் வருது? நீ சரியில்லைனால வருது. வாழ்க்கையை மாற்று விதாதி என்கிட்ட வரான், அவன் கடந்து பயப்படுதான். இயேசுவின் ரத்தத்தை கண்டா பயப்படுவான். நம்ம மேல அதான் அபிஷேகத்தை கண்டுட்டா இன்னும் பயப்படுவான். கெட்டவர் அதுக்கே பயப்படுவான். ஓட்ட விட்டா உள்ள வருவோம். அவன் வாய்க்கு சும்மா இருக்க மாட்டேன், சத்தியத்துக்கு இடம் கொடுக்கல. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எங்க இருக்கு? 10-12 வாசிங்க. என்ன சொல்லுது? 12-10 12-11 மரணம் நேரிடுதா இருந்தாலும் அவருக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். ஏற்கத்தை தூர போடணும். வெளிப்பாட தூப்பாடு குறி சொல்கிற ஆதி இருக்கும். உன்னோட கரெக்டா சொல்லுவான். தெரியுமா உங்களுக்கு? ஊழியக்காரனுக்கே குறி சொல்லுக்காத வந்து குறி சொல்லி இருக்கான். அந்த ஊழியக்காரன் அப்படியே நடந்து போச்சு அப்படின்னு. அந்த வெளிப்பாடு தீர்க்கதரிசனம் இதெல்லாம் அவங்ககிட்ட செல்லுபடி ஆகாது. சத்தியம் வசனம், வசனத்தை கை கொள்வது, வசனத்தை எடுத்து அவனை அடிக்க தெரியும். அதுதான் பைபிள் வார்த்தைங்க. மாத வச்ச கிடையாது போடுங்களா ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு எனக்கு இந்த வேதத்தின் வெளிச்சத்தை காண்பி. இந்த வேதம் வெளிச்சம் இல்லாம நீங்க ஜெயிக்கவே முடியாது. அடுத்த சொல்றாரு, என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதினேன். அது என்ன? இயேசு என்கிற திருநாமம். என் புதிய நாமம் சொல்றாரு. அது என்ன? வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அவர் சொன்ன புதிய நாமத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். வெளிப்படுத்த 3:14 வாசிங்க. 3:14. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிற ஆமேன். என்ன அர்த்தம்? முடிவுல தானே ஆமேன்னு சொல்லுவோம். இங்க என்ன அவர் சொல்றாரு? தோக்கத்துல சொல்றாரு, ஆதியும் அந்தமும் நானே, ஆல்பாவும் ஒமேகாவும் நானே. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரு. ஆமேன் என்கிறவர், ஆமேன் என்கிற நாமம் வெளிப்படுத்தின 19:13 வாசிங்க.
அதுல இன்னொரு நாமத்தை அவர் தொடையிலே எழுதியிருப்பதை ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். என் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். இயேசு கிறிஸ்துடைய புதிய நாமங்கள் நீங்க எடுத்துக்கிட்டா ஆமென் தேவனுடைய வார்த்தை. இதை அவன் மேல் எழுதுவேன். மேலே எழுத ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் எருசலேமுடைய புதிய வாட்சமா தேவனுடைய வார்த்தை. ஆமென். வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், சக்மன் சொன்னதை வைத்து நான் சொல்றேன். மற்றபடி எந்த ஒரு புதிய வெளிப்பாடு எனக்கு கிடையாது. அதையும் தெளிவாக என்றைக்கும் வேதம் போதிக்கும் போது தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டா தப்பிச்சிட்டோம். தெரிந்த மாதிரி ஏதாவது உள்ட்டா அடிச்சிங்கன்னா பிள்ளையாண்டான் பிசாசு இருக்கான், கப்புன்னு உள்ள பண்ணிக்குவோம். நல்ல வேத பண்டிதருடைய வேத போதனை இங்க கேட்டீங்கன்னா அவர்கள் சொல்வார்கள், எனக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி இவ்வளவுதான். தெரியலைன்னா தெரியல, சொல்லிட்டு போனா தப்பிச்சிருவோம். தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சொன்னா வாயின் வார்த்தையினால் ஆகப்பட்டாய். கிளீனா நீ சத்தியத்தை உனக்கு கள்ள உபதேசத்தை உனக்கு கொடுத்துருவேன். நான் சொல்றது நீ சொல்லிக்கிட்டு இருமா, என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதனால வசனத்தை கையாளும் போது மிக கவனமாக கையாளும். இந்த வசனம் உங்களோடு பேசும். கர்த்தர் பேசணும்னு விரும்புறீங்களா? தேவ சத்தம் கேட்கணும்னு விரும்புறீங்களா? வசனத்தை ஒழுங்கா வாசி. அவர் தினமும் பேசுவார். வாக்குத்தத்தை கொடுத்தும் பேசுவார், சத்தியத்தை கொடுத்தும் பேசுவார். அவர் பேசும் தெய்வங்க, பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு நம்ம கூட பேசுறது ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். உங்களுக்கு பிரித்தமான ஆள்கிட்ட அடிக்கடி நீங்க பேசுவீங்களா? போன் பண்ணி நண்பர்களோடு உறவினரோடு உங்க உள்ளத்துல இருக்கெல்லாம் சொல்லுவீங்கெல்லாம், வீட்டு காரியம், அந்த காரியம், வேலை காரியம். ஆண்டவர், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், நான் உன்கிட்ட பேச விரும்புறேன், நீ பேசாம போயிட்டே இருக்கிற. அவர் பேசும்போது செவி கொடுக்க செய்ய சிவகங்கை போகும்போது அந்த ஊழியக்காரர் கேட்டார், ஐயா எப்படி கர்த்தர் பேசுறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஆண்டவர் பேசும்போது சமாதானம் இருக்கும், சத்துரு பேசும்போது கலக்கம் இருக்கும், ஸ்லைட்டா கலக்கம், ஆவியில கலக்கம். கண்டுபிடிக்கிற கிருபை ஞானம் வந்துட்டா இது ஆவியானவர் பேசுறார், இது சத்துரு பேசுறார். அவன் பெரிய மிமிக்ரி பண்றவன், பெரிய திருடன். திருடனும் அவன் கொள்ளக்காரன். மேய்ப்பன் மாதிரி. இது எப்படி தெரியும்னா, மேய்ப்பர் இஸ்ரேல் தேசத்துல மேய்ப்பர்கள் போகும்போது சத்தம் கொடுத்துக்கிட்டே போவாங்க. இந்த மேய்ப்பருடைய சத்தம் இந்த ஆடுகளுக்கு தெரியும், அந்த சத்தத்துக்கு மேல போகும். அப்ப அந்த அங்க இருக்க குன்றுகள் பின்னால சில திருடர்கள் இருந்துகிட்டே மேய்ப்பன மாதிரியே சத்தம் கொடுப்பாங்களாம். சில ஆடுகள் பின்னால போற ஆடுகள் அந்த சத்தம் மேய்ப்பன சத்தம் ஜீவிக்கும் போது பிடிச்சிடும். இதான் பித்தாது சொல்லிதான். கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், அருமையா பேசுவார், அழகா பேசுவார், சிநேகிதனோட பேசுற மாதிரி பேசுவார். அடுத்தது ஆண்டவர் எஜமானார் இருந்தும் பேசுவார், தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியும் பேசுவார்,
தாய் மகிட்ட பேசுற மாதிரியும் பேசுவார். ஓடையில இவன் லேசா சத்தம் கொடுப்பான். டக்குன்னு தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். இவன் பேசினா ஆகில கலக்கம் உள்ள சந்தேகம் எழுந்து தேவன் பேசினால் சமாதானம் உண்டாகும், விசுவாசம் பலப்படும். அதுக்காகத்தான் ஆண்டோடைய சத்தம் அல்ல சாமுவேலுக்கு தெரிஞ்சுதா, சாமுவேலே சாமுவேலன்னு அவன் எந்திரிச்சு ஆட்டு போயிட்டான், ஏழு கிட்ட போயிட்டான். அவனுக்கு ஆண்டோட சத்தம் தெரியல. ஏழு கூப்பிடுறான்னு ஓடுறான். ஏழுக்கு விவரம் தெரிஞ்சிட்டு ஏன் சாமுவேல்கிட்ட பேசினாரு, ஏழு கிட்ட பேச அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க நினைக்கீங்க பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட விசுவாசிக்கிட்ட வந்து உட்காந்து பேசுவார். அப்ப இவன் சொன்னாரு, கர்த்தாவே அடி என்ன சொல்லணும், கர்த்தாவே சொல்லும் அடிய சத்தம் கேட்டுதா. பிறகு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் தெரியுமா? 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல எத்தனாவது அதிகாரம்? 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 அதிகாரம் கடைசி யோசனம் இல்ல 21 வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தழினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை, அதான் இந்த வசனம் வாசிங்க. வசனத்திலிருந்து பேசுவார். பேசுறது இருக்கும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை செய்ய ஆண்டவர் மறுபடியும் பேசிக்கிட்டே அவருக்கு ஜனத்தோடு பேசுவது மிகவும் பிடிக்கும். சிஷ்யர்களோட பேசிக்கிட்டே தானே இருந்தாரு. உட்கார்ந்து 3 வருஷம். அதுக்கப்புறமும் அந்த அனுபவத்துக்குள்ள வாங்கன்னு தான் நான் உங்களை சொல்றேன். நான் விசுவாசியாகும் முன்பே கர்த்தர் பேச ஆரம்பித்தவர். 1974 டிசம்பர். அது சரி, அவன் இனி அலைந்து தெரிவது. 76 டிசம்பர் 27 ஊழியக்காரன் மூலம் பேசுறான். நேசம் என்னும் சமுக்காலம் விரிக்கப்பட்டது. 78 ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வரம் பேசிக்கிட்டே தான், சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. பேசும் தெய்வம். அடுத்த வாரம் நமக்கு இது, அடுத்த வாரம் லவதைக்கு எடுக்க சூப்பரா இருக்கும். லவதைக்கு